Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ராமேஸ்வரத்தில் புதிதாக திறக்க இருக்க மேம்பாலத்தை திறப்பதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வருகை தர இருக்கிறார். அவர் வருகை தரும் பட்சத்தில் அவரை சந்திப்பதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரம் கேட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? கடந்த மார்ச் 22ஆம் தேதி இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக சென்னையில கட்சியினுடைய தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தோட முதலமைச்சருடைய கூட்டம் என்பது நடைபெற்றது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்தினுடைய நியாயமான பிரதிநிதித்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில பல்வேறு ஆலோசனை நடைபெற்றது. இந்த தொகுதி மறுவரை காரணமாக நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் என்பது குறையக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது மிகவும் கவலைக்குரியது. மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உரிய முறையில் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அந்த கூட்டு நடவடிக்கை குழு அதற்கான நடவடிக்கையாக எம்பிக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பிரதமரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு வருகை தர உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு, இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறேன் என்பதையும் இதன் மூலமாக தெளிவுபடுத்தி இந்த கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம், எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் எந்த விதத்திலும் குறையக்கூடாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பட்சத்துல அது மறுவரையின் அடிப்படையில பிரதிநிதித்துவம் என்பது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின்படியே அந்த பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும். இதன் அடிப்படையில 39 நாடாளுமன்ற தொகையினுடைய எண்ணிக்கை எந்த விதத்திலும் குறையக்கூடாது. தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய மறுவரையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் பட்சத்துல 31ஆக மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை என்பது குறையும். இதனால 8 தொகுதிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூட்டு நடவடிக்கை குழு கவனத்தில் கொள்ளப்பட்டது. இதே போலதான் தெலுங்கானா மற்ற மாநிலங்களிலும் இதே நிலைப்பாடு இருந்தது. கேரள முதலமைச்சரும் இதே கருத்தை முன்வைத்திருந்தார். இதை அடிப்படையாக கொண்டுதான் கூட்டு நடவடிக்கை குழு பாரத பிரதமரை சந்தித்து எம்பிக்கள் மூலமாக வலியுறுத்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது கூட்டு நடவடிக்கை குழுவுடைய வலியுறுத்தலாக இருந்தது. அதை தமிழக முதலமைச்சர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் நடவடிக்கையாக பாரத பிரதமரை சந்தித்து இந்த விவகாரங்கள் தொடர்பாக கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக பாரத பிரதமரிடமும் நேரம் கேட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.